ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு த ஃபேண்டம் நிஞ்சா சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் டியோ சர்வல் சீரிஸ் எபிசோட் 1. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் என் நண்பரும் சேர்ந்து ஒரு சர்வல் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அப்போது சோலோ சர்வல் சீரிஸ் என்னடா ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் வரும் இதுவும் வரும், ரெண்டும் மாறி மாறி வரும். நான் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நான் தனியாக வச்சிடுறேன். அதே மாதிரி இப்போ நான் நம்ம சேனலில் இது ஃபஸ்ட்டு வீடியோ. ஆனால் நான் என் நண்பர் கூட சேர்ந்து வீடியோ போகிறேன். அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. யூடியூப் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் M2D. M2Dன்னு போட்டாலே வரும், ஆனால் சில டைம் வராது. நீங்கள் லாஸ்ட் M2Dன்னு போட்டாலே வரும். ஸோ என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நம்ம சேனலில் ஃபஸ்ட் வீடியோ, அவங்க சேனலில் 5th வீடியோ. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபுட்டேஜெல்லாம் கொஞ்சம் தொலைஞ்சிருச்சு. அது ஒரு பெரிய அளப்பறையாச்சு. நான் அது என்னன்ட்டு நான் சோலோ சர்வல் சீரிஸில் சொல்கிறேன். ஏன்னா இப்போயே கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நான் சொன்னேன் இன்னும் வீடியோ பெருசாக போகும். ஏன்னா ரொம்ப அது ஒரு பெரிய கதை. அது சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும். நான் உங்கள் சோலோ சர்வல் சீரிஸில் சொல்கிறேன் என்னாச்சுன்ட்டு. கைஸ், அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், போன வீடியோ நான் போட்டேன்ல கைஸ், ஃபஸ்ட் வீடியோ, அதுக்கு நீங்கள் எல்லோரும் ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்ட்டு. அதேமாதிரி இன்னையும் மதித்து கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிகள் பல விதம், எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் ஒரு விதமாக அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நான் அப்பப்போ போடுவேன். ஸோ ஆனால் நான் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஒன்று சொல்லணும். என்னென்னா நம்ம சேனலில் மைன்கிராஃப்ட் வீடியோ மட்டுமே வந்துட்டுருக்காது, மற்ற கேம்ஸ் வீடியோவும் நான் போடுவேன். அதுவும் நான் முன்னாடி சொல்ல, ஏன்னா நான் அவங்ககிட்ட நான் இன்னும் சொல்லவே இல்லை. ஏன்னா மைன்கிராஃப்ட் மட்டும் நான் போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் மைன்கிராஃப்ட் மட்டும் போட மாட்டேன், எல்லா வீடியோவுமே போடுவேன். ஐ மீன் என் ஃபோனுக்கு இப்போதைக்கு என் ஃபோனுக்கு சில கேம்ஸில் நிறைய கேம்ஸ் செட் ஆகும், சில கேம்ஸ் 1-2 கேம்ஸ் மட்டும் செட் ஆகாது. ஸோ அந்த கேம்ஸ் மட்டும் நான் போடுவேன். மிச்சபடி முடிஞ்ச அளவுக்கு என் ஃபோனுக்கு என்னென்ன கேம்ஸ்லாம் செட் ஆகுதோ ஸோ எல்லா கேம்ஸுமே போடுறேன். அதே மாதிரி அந்த கேம்ஸும் நல்லா இருந்துச்சுன்னா நான் போடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி, ஓகே, நீங்கள் வீடியோ போய் பாருங்கள். எப்படி சொன்னால் நல்லாயிருக்கும்? வெல்கம் டு சொன்னால் நல்லா இருக்குமா? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரிலடா. முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். சோறு கம்மியாக இருக்குடா. ஐடியா வந்துச்சுடா. ஸோ கைஸ், இப்போ நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னதோ இதுதான் கைஸ் நம்ம வீடு. ரெடி மாசாக இருக்கா? பில்டர் இவர் தான். இப்போ செத்துருவேன்டா, கம்முன்னுறான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ பெட் என்னது உங்களுக்கு வழக்கம் போல தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட்டு, என்னடா இது புதுசாக, இந்த செஸ்ட்டில் இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வெப்பன்ஸு ஆர்மர்ஸ்லாம் இருக்கும், என்ன எடுத்து போட்டுக்கலாம். இந்த செஸ்ட்டில் இதுலேயும் அதே தான். அப்புறம் பல மாதம் கழிச்சு நான் வந்திருக்கேனால சீட்டில் எனக்கு தெரியாது, நானே பார்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது நான் மைனிங் பண்ண பிளாக்ஸ் பற்றி நாங்கள் இங்கே கொண்டு வச்சுருப்போம். இந்த செஸ்ட்டை ஃபுல்லாக பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஃபார்மிங்க்கு, ஃபுட்டுக்கு எல்லாமே இது ஃபுல்லாக நாங்கள் கலெக்ட் பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்கும். டைமண்ட்ஸ் தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்கா, சீக்கிரம் கலெக்ட் பண்ணோம். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா தலைவர் புதுசாக, இது என்னடா இது பேர் தெரியல, மறந்துட்டேன். பிளாஸ்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா, அப்புறம் இது சொல்ல மறந்துட்டேன். இப்படி போனீங்கன்னா பேக் என்ட்ரன்ஸ். ரெடி மாசாக இருக்கா? பில்டர் வேறு லெவல் பில்டர். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பாதை போகும். இதுதான்டா பிரச்சனை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக செஸ்ட்டு தான். நம்ம கலெக்ட் பண்ணுறது எல்லாமே இங்கே தான், ஸ்டோரேஜ் ஏரியா. ஸோ ஆனால் மிச்சரெல்லாம் ஒன்றுமே இல்லை, எம்டியாக தான் இருக்கும். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா தலைவர் வியூ பாயிண்ட் செட் பண்ணியிருக்காரு. இங்கேருந்து நம்ம வியூ பாயிண்ட் செட் பண்ணலாம். ஐயோ, அப்படி பார்த்தீங்களா மசார்க்கா? அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஃபார்மிங் ஏரியாவை காமிக்கிறேன்.
பேக் என்ட்ரன்ஸில் போவோம், செமையாக இருக்கும். தலையை பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் சும்மா மாசாக பண்ணியிருப்பார். இல்லைங்க கைஸ், உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன். மாசா இருக்கா எப்படியே? நீங்கள் M2D சேனலில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்டேட்டஸ் போட்டு இன்னும் மாசாக காமிப்பார். அடுத்தது நான் உங்களுக்கு வந்து இந்த சைடு அப்படியே போனீங்கன்னா நான் வில்லேஜை சொன்னேன்ல கைஸ், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் அங்கே தான் இருக்கும். ஸோ வில்லேஜ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரி சரி சொல்லு சொல்லு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே வழக்கம் போல் இவனுங்களாம் இருப்பானுங்க. ஐயோ அப்புறம் இறங்குறது தம்பி, எல்லாத்தோட ஈஸியாக விட்டுட்டு ஏன்டா உழப்புறேன். என்னங்கப்பட்ட தெரியாமல் ஊற்று விட்டுங்க. இவங்க எதுக்கு வச்சிருக்கோம் தெரியல. அருமை. சேர்த்து அப்படியே கட்டி விட்டுருக்கு. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருமை குதிரை இருக்கும். ஆனால் அதான் மைனிங். ஆமாம், இதுதான் மைனிங் போகிற ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆடு மாடு, அப்புறம் அப்படியே இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல போர்ட்டல் இருக்கும். கோழி பண்டையா? எங்கே யாரோ கோழி பண்டை? கோழி பண்ணை வைக்கலான்னு இருந்தேன், ஆனால் வைக்கல. நான் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் செய்யலாம் இருந்தேன். அருமை. சரி, இங்கிட்டு வாங்கிட்டோம். கீழே சொல்ல மாட்டேன் கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜர் ட்ரேடிங் இருக்குது. எங்கே போனோம் நீங்கள்? ஒருத்தன் தான் இருக்கானா? 2 பேர் இருக்கானுங்கிறா. வில்லேஜ் ட்ரேடிங் ஏரியா. ஸோ இவனிக்கிட்டேருந்து ட்ரேடிங் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இவர் இருக்காங்க, ஆர்மர் காட்டுற ஆர்மர் விற்கிறான்ல இவன், எங்கே பாரு. ஆமாம், அவன் வந்து அவனை மாஸ்டர் பண்ணிட்டோம்னா டைமண்ட் ஆர்மர் விற்பான். ஓய் பின்னாடி இருக்கவன் நீ பேச கிளிச் ஆகுதுடா. சொல்றது நல்லா புரிஞ்சுக்க. இங்க வா, இவன் இருக்கான்ல, இவன் கிட்ட ஸ்டிக்கு கொடுத்துருக்கான். ஸ்டிக்கு கொடுத்து இவன் கொடுப்பான். அந்த கேமரால வச்சு இவன் கிட்ட இது வாங்குறது. எஸ் கரெக்ட். வாய் இவன் ஒருத்தன் இன்னொருத்தன் வேணும். அப்ப இருந்தா ஆர்மர் ஃபுல்லா இருக்கு கிடைச்சிடும். வா போலாம். ஆர்மர் கிடைச்சோடனே நெதருக்கு போறோம். மொதல் பண்றோம். அவ்வளவுதான்டா பண்ணியிருக்கோம், வேற எதுவுமே பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மைனிங் ஏரியாவோட என்ட்ரன்ஸ் கூட நான் காமிச்சிடுறேன். அது உள்ளே டீப்பாக போகும். அது ரொம்ப நேரம் ஆகும் கீழே போயிட்டு மேலே வர்றதுக்கு. என்னன்னு தெரியல, லேக் அடிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான். இந்த சைடு போனீங்கன்னா இது மைனிங் ஹைட் இருக்க ஏரியா. இப்போ தான் மைனிங் போயிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு, இதுவும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. தலைவர் ட்ராக்லாம் போட்டிருக்காரு. ஸோ இதான் மெயினான இருக்கும். கீழே போனாதான் கேவ் கனெக்ட் ஆகி பெரிய கேவ் இருக்கும். ஆமாம், பண்ணலாம். இங்கே நிறைய ஸ்டோனு, பில்டிங் பிளாக்ஸ் இதெல்லாம் தேவைன்னா இங்கே வச்சுக்கலாம். அதுக்கு சொல்ல மாட்டேன் கைஸ். உங்களுக்கு ஸ்பானர் காமிக்கிறேன். ஸ்பானர் எங்கடா இருக்குது? ஸ்பானர் ஐயோ அதுவா தெரியல. ஸோ கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் ஸ்பானர் நம்ம தலைவர் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னடா இதுவா? ஸோ இப்படியே போனீங்கன்னா நம்ம மேலே போயிடுவோம். இந்த சைடு போகவே பயமாக இருக்குது. போவோம். போட கிரீப்பர் இருக்குதுடா. வேகமாக ஸ்விம் பண்ணு, வேகமாக ஸ்விம் பண்ணு. வேகமாகடா போயிட்டுருக்கேன். டபுள் டேப் பண்ணுறா மேலே போகிறத. சீக்கிரமாக டபுள் டேப் பண்ணிட்டேன்டா. அடா போடா, செத்துருவா போட. ஏய், போன தடவை மாதிரி வந்துட்டேன். போன தடவை இப்படி தான் செத்து போனேன். ஃப்ளாஷ்பேக். இப்போ எதை பார்த்தியா நம்ம ஸ்பானரு
வருங்காலத்துல இதுல இருந்து ஹெச்பி இருக்கும். ஆனா ஸ்பைனல் ஃபார்மர் கிடைச்சதா கொஞ்சம் கடுப்பு. ஸ்கெலிட்டன் ஃபார்மர் ஒரு ஒன்று கிடைக்கும், வேற கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அது வந்து மேல போலாம்டா. அப்படியே நீ வந்து அப்படியே மேல போய் நம்ம எங்க வந்து இருக்குன்னு நீ பாக்கலாம். மேல போட்டக்குன்னு அப்படியே டபுள் டேப் பண்றா, அப்பதான்டா டக்குன்னு மேல வருவேன். ஐயோ டபுள் டேப் பண்ணாதான்டா மேல டக்கு நீச்சல் அடிப்ப, இல்லாட்டி மூச்சு முட்டி சாவடா. ஆனா அவ்வளவு வந்துருவேன் சாவறதுக்கு முன்னாடி. நான் வந்துட்டேன் வெளிச்சம் தெரியுதா? அருமைடா அருமைடா. எங்க இருக்க? செத்துட்டா. செத்துட்டியா? செத்துட்டா. வாங்கோல் வீட்டுக்கு போகலாம். இப்படியே வரீங்கன்னா நம்ம வீட்டோட பேக் என்ட்ரன்ஸ் தானே இது. ஆமாம், பேக் என்ட்ரன்ஸ் கூட ஜாயின் ஆயிடுவோம். ஸோ இப்போதைக்கு நாங்கள் இந்த சர்வர் இதுதான் கைஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையா பண்ணணும், நிறையா பில்டு பண்ண வேண்டியது இருக்குது. கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் வீடியோ ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். இப்போ இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு ஏதாச்சும் புரியலன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரி ஓகே, நீங்கள் போய் வீடியோ பாருங்க கைஸ். வெல்கம் பேக் டு another கேம் ப்ளே வீடியோ. எபிசோட் நம்பர் 9 நினைக்கிறேன். யோசிச்சோ அது வந்து நான் உங்களுக்கு போட்டுறேன். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த எபிசோட் என்ன பண்ண போறோம்னா நான் இது மைனிங் பண்ணி போர் அடிச்சிச்சு. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். சொல்லு என்னது? நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங். நீ நான் என்ன பண்றேன்? ஓகே கைஸ், நம்ம கிட்ட வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் எவ்வளோ டைமண்ட் இருக்கு. இது வேற நம்ம கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா 38 டைமண்ட் இருக்கு. இதில் வந்து ஆர்மர் வந்து யாருக்கு செய்ய முடியும்னு பார்த்துடலாம். முதல் 38 டைமண்ட்ல ஒரு ஆளுக்கான ஆர்மர் மொத்தமாக செய்ய முடியும்னு நினைக்கிறேன்டா. பார்க்கலாம். 32 தானடா. ஓகே, மிச்சம் 14 டைமண்ட் இருக்குடா. நம்ம தூங்கிடும். 14 டைமண்ட் இருக்கு. 1 2 3 இதுதான் விக்கெட் நீங்க. அப்போ உனக்கு பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இதுங்க ஐயோ எனக்கு வந்து ஐஎஸ்ஆர் வந்து செஞ்சாச்சு. கடைசி ஒரு 2 டைமண்ட் இருக்கு. இப்போ வந்து நான் அதை மைனிங் போய் நான் எடுத்துறேன். ஆர்மரியா இங்க வைக்காத, இங்க வை. இந்த செஸ்ட்ல வை. ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன். கிளாஸ்ல கண்ணுக்கே தெரியாத மாட்டுக்கு. இப்போ வந்து போன வீடியோவில் நான் வில்லேஜர்ஸ் கூட்டிகிட்டு வந்தேன். வில்லேஜர்ஸ் கிட்ட ட்ரேடு பண்ணுறத நம்ம பாதி வீடியோ கழிச்சு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நான் மைனிங் போக போகிறேன், இவர் எக்ஸ்ப்ளோர் போக போகிறார். இவர் எக்ஸ்ப்ளோர் போய் என்ன கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்கலாம். அவர் கண்டுபிடிச்ச இடத்துக்கு நான் போய் காட்டுறேன் என்ன கண்டுபிடிக்கிறேன். சரி, நான் எக்ஸ்ப்ளோர் கிளம்பி மைனிங் கிளம்புறேன். வெற்றியோட கிளம்பியே போகிறேன். பெட் எடுத்துக்க. ஓகே, தேவையான பொருட்கள் எடுத்து போலாம். என்ன கொஞ்சம் லாக் அடிக்குது. ஓகே கைஸ், நான் வந்து பொருள்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் அரேஞ்சேஷன் பண்ணிட்டேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பை செய்யறதுக்கு எனக்கு பொருள் தேவைப்படுச்சு. எனக்கு அது பேர் வரிசையை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். அது செய்யறதுக்காக எனக்கு வந்து ஸ்பைடர் வெப்பு தேவைப்படுச்சு. அது வந்து என்கிட்டயும் இல்லை, செஸ்ட்லேயும் இல்லை. அது வந்து நம்ம நண்பர் M2T கிட்டே தான் இருந்துச்சு. அவர்கிட்ட வாங்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. நீங்கள் போய் கொஞ்சம் பாருங்களேன்.
இருங்க இந்த வெப்பை உனக்கு வேணுமாமா நான் அவன்கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு மட்டும் காட்டுறேன். இந்த பக்கம் அப்படியே போயிடுச்சு. ரெக்கார்டிங் சார். டேய் ஆ என்னடா பண்ணிருக்க? உன்னை தேடி தான் வந்துட்டு இருக்கேன். இது நான் வந்துட்டேன். எங்கடா எப்படா ஒரு டெலிபோர்ட் ஐடியா? சரி அதை மட்டும் அப்படியே கட் பண்ணி தூக்கிடு. சரி அதை மட்டும் அப்படியே கட் பண்ணி தூக்கிடு. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மன்னிச்சிட்றா என் நண்பா, உன்னை மாட்டி விட்டது எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குடா. மன்னிச்சிட்றா. டேய் டேய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஐயோ அந்த லட்சத்துல ஆக்கிட்டாங்களே. ஐயோ அம்மா சித்தப்பா என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா போ. எனக்கு எந்திரிக்க தெரியும். அம்மா ஏடிச்ச. ஆஹா எது பண்றது? அருமைடா. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பொருளாக கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் தான் வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்குற பொருள் எதுக்குடா 2 ஆர்மர் செட்டுன்னு கேட்டிங்கன்னா, அயன் ஆர்மர் எங்கேயாச்சும் கேவ் வந்தால் கேவுக்குள்ளே போய் அயன் ஆர்மர் போட்டுப்பேன். ஏன்னா அயன் ஆர்மர் ரொம்ப டேமேஜில் இருக்குது. ஸோ அதனால் இப்போ வரையும் காப்பர் ஆர்மர் மட்டும் போட்டுக்கிறேன். கேவுக்குள்ளே போகும்போது மட்டும் அயன் ஆர்மர், இல்லை எங்கே ஃபைட் பண்ண மாதிரி அயன் ஆர்மர் போட்டுக்குவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த பையில் வந்து ஃபுல்லாக சோறு இருக்குது. 7 இது வச்சுருக்கேன். அது எங்கேயாச்சும் டாக் பார்த்தா இது பண்ணுறதுக்கு. சரி வாங்க கைஸ் நம்ம போகலாம். மைன்கிராஃப்டோட தியரி படி ஸ்ட்ரெயிட்டா டிக் பண்ணிட்டு கீழே போனோம்னா ஏதாவது வந்து கீழே வந்து செத்துருவோம். ஆமாம் சரியா? நான் ஸ்ட்ரெயிட்டா கீழே வந்துட்டேன். -49ல இருக்கேன்டா. ஆ பெட்ராக்கே வந்துருச்சு. ஆனா கீழே இது வரல. அருமை. கைஸ் வந்து இப்போ போகலாம் கைஸ். அப்படியே மாசா இருக்கண்ணே. இந்த இது இப்போ கழட்டி வச்சுக்கலாம். இது வேணாம், நல்லா இல்லை. அட இறங்கினா தான் கழட்ட முடியுமா? கைஸ் நம்ம வீட்டை விட்டு போக போகிறோம். ஸோ இப்போ என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓஷன் கண்டுபிடிக்க தான் முதல் பிளானு. ஓஷன் கண்டுபிடிச்சா இல்லை சிப்ராக்கு, ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சி நம்ம லூட் எடுக்க போகிறோம். ஸோ ஓஷன் இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போவோம். என்னடா இது, ஒரு ஓஷன் கிடைக்க மாட்டேங்குது. சரி இல்லைங்க கைஸ், நான் உங்களை ஓஷனில் போய் மீட் பண்ணுறேன். ஸோ கைஸ் வெற்றிகரமாக ஓஷன் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம் ஓஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஷிப்பு ஸோ எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதான். இப்போ நம்ம ஃபுல் கவனமும் தண்ணி கடியில் தான். எங்கே 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 கைஸ் தண்ணிக்குள்ள என்னமோ ஜொலிக்குது. என்ன கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். என்னமோ தெரில, என்னமோ ஜொலிக்குது தண்ணிக்குள்ள. பிளாக்ஸ் என்னடா இது கைஸ், என்னன்னே தெரில. தண்ணிக்குள்ள போய் பார்த்துடலாம். ஐயா சாவ போறேன்னு.
முடிச்சு ஓடி பெட்ராக் மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஜாவா மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்டா. தண்ணி கடையில் மூச்சு விட்றேன். என்ன தண்ணி கழியர் மூச்சு விடுறதுக்கு கதை வச்சா மூச்சு விட முடியாது. ஆமாம், இல்லை கதை வைக்க முடியாது. சிங்கிள் பேர் தான் இப்படி பண்ணிட்டு தியாக முடியும். எங்கேயாச்சும் ப்ளேஸ் பண்ண முடியுமா? பெட்டை கூட ப்ளேஸ் பண்ண முடியல. கேம் விட்டு வெளியே போகணும்டா நானு. சிட்டி ஒரு நிமிஷம் மேலே போய்க்கிறேன்டா. இல்லைடா மேலே போய்க்கிறேன். போட்ல உட்காந்துட்டேன். இது நம்ம வில்லேஜ் தெரியல. உட்காந்துட்டேன்டா. ஒரு வில்லேஜ் உட்காந்துட்டியா? ஒரு நிமிஷம். நான் வில்லேஜான்னு இந்த வீட்டை இதை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். உள்ள லூட் பாக்ஸில் ஒன்றுமே இல்லைடா. கொஞ்சோண்டு 17 வீட்டு லெதர் ஆர்மர் இருக்கு. வெளியே வந்துருச்சா? வந்துருச்சு. பக் இப்படி பண்ணுது. நான் என்ன கேம்குள்ளேயே வரல, இப்போதான்டா வரேன். என்ன வெளில போறியா திருப்பியும்? கேம் தான். அடா பாவி. கேம் பர்ஃபெக்ட்டா ரன் ஆகுது. அது பக் இல்லை, அது என் ஷேடர்ஸ் தான். இது ஆன் பண்ணல. சொல்லுவாங்களே ஃபேன்சியில் இருக்கு. நான் வந்து வைப்ரண்ட் வியூ ஆன் பண்ணாதால ஷேடர்ஸ் லைட்டாக பிங்க் கலர்ல வானத்தை கட்டுது. பாய் டைமண்ட் அந்த ஒரு டைமண்ட் எங்கே வச்சுங்க ஞாபகம் இருக்கா? இல்லையே, என் இன்வென்டரியில தான் வச்சுட்டு போயிருக்கும் போல. எனக்கு தெரிஞ்சு நான் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. என்னதுடா? தண்ணி கடையில் என்னமோ ஜொலிச்சிட்டு இருக்கடா ஒரு பிளாக்கு. அதை மைண்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். அந்த பிளாக் எந்த பிளாக்கு தெரியல. ஆனா இன்னொன்று இருக்கா? கிடைக்கிற எல்லாத்தையும் பொறுக்கி வச்சுக்கலாம், தேவைப்படும். ஐயோ, இது எடுக்க போனால் செத்துருவோம் போல இருக்கே. நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தையும் வச்சுக்கோம். நம்ம கிட்ட போன என்னத்துக்கு போனோமோ அதை அப்படி ஓகே. என்ன செய்யணும்? ஒரு பேண்ட்டு ஒரு ஷூ செஞ்சா நம்மளுக்கானது ரெடி. அவ்வளோதான். எதுக்கு டைமண்ட் 12 டைமண்ட் இருக்கு. 12 டைமண்ட் செய்ய முடியும். இப்போ நான் அதை மைக் பண்ணிட்டேன். அதுக்குள்ள போய் என்ன பண்றோம்னா கடலுக்கு போறோம். கடலுக்கு போய் அந்த புதுசா அந்த கிரியேச்சரை டைம் பண்றேன்.
சேடில் எதுக்கு? சேடில் அந்த அதுக்கு வேணும். சேடில் வந்து குதிரையில இருந்து எடுத்தது. குதிரை போடுற சேட்டில் அதுக்கு போட முடியுமா? எங்க மாடை கொள்றது எனக்கு இங்கே கேட்குதுடா. நான் மாடே கொள்ளலையே. அப்போ இதே மாடு சத்தம் தானே கேட்குது. ஏய் நான் கேம் சவுண்ட் கம்மியா வச்சிருக்கேன்டா. நீ தான் மாடு சவுண்ட் கட்டி இருக்கும்டா. நான் கடலுக்கு நடுவில் இருக்கேன்டா, போட்டில் போயிட்டு இருக்கேன்டா. கடலுக்கு நடுவுல மாடா? இங்கே எப்படா மாடு சத்தம் கேட்கும்? ஏன்னா மர்மமா இருக்கு. கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் லேண்டு தான் வருது. நம்ம லேண்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம செஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த கருமை எங்க ஸ்பான் ஆகும்? ஐயோ எல்லாமே பண்ண வாட்டர் பாக்கெட் எடுக்க மறந்தே போயிட்டுண்டா. பி இருக்கு. பி எப்படி எடுக்கிறது? போச்சுடா. என்னடா சொல்ற? தேனிடா. தேனியா? பீன்னு சொல்ற. ஏன்டா பீங்கிற? பீன்னு தான்டா சொன்னேன். அப்படியே போச்சுடா. அடியாதே. கூட்ட உடச்சிட்டேன்டா. பைத்தியம் டே. அது அந்த பி எல்லாம் உள்ள போனதுக்கு பார்க்கிங் பிக்காஸ் வச்சு உடச்சா வரும்டா. 5% தான்டா காசு இருக்குன்னு என்னோடதுல. வீடியோ முடிக்கணும்டா. தலைவரே என்ன தலைவரே? சார்ஜ் போட்டு தலைவரே. இதுவே ஐயோ சார்ஜர் இல்லது. ஏன்டா நீ வேற புரிஞ்சுக்காம கழிச்சு ரெக்கார்ட் பண்ணலாம். அப்போ சரியா? சரி இல்லை நான் ஒரு இடத்துக்கு போய்க்கிறேன், சேஃபான இடத்துக்கு போய்க்கிறேன். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த வீடியோவில் பெருசாக பண்ணிக்க மாட்டோம், எக்ஸ்ப்ளோர் மட்டும் தான் பண்ணியிருப்போம். அவர் சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பாதியிலே போயிட்டார். அவர் போனோன்னே எனக்கும் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நானும் வெளில வந்துட்டேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். ஸோ பை பாய், see you. அட என்னடா இது? பை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.